6/3/2026 மாசி சுக்கிர சங்கடகர சதுர்த்தி. தினமும் கையில் பணம் புரளணும் அப்படின்னா ஒரு நாள் இதை செஞ்சிங்கன்னா போதும். இந்த செம்பருத்தி இலை பூ இதை வச்சு நம்ம ஏகப்பட்ட பரிகாரங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா பணம் உங்கள் கையில் தாராளமாக இருக்கும். இந்த மாசி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். அதுவும் இந்த வருடத்துல வந்திருக்கக்கூடிய நாள் மிக அரிய சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாள்ல சனிப்பெயர்ச்சி இன்றைய தினம் நடக்குது. அது மட்டும் இல்ல, வாஸ்து நாள் வேற இந்த நாள். அதுவும் இல்லாம இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில இந்த மாசி சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள், சனிப்பெயர்ச்சி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இது ஒரு அபூர்வமான நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு உரிய நாள். மகாலட்சுமி தான் நம்ம கையில் பணம் புரளணும்னா மகாலட்சுமியோட அருள் இருந்தாதான். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாடுகள், பூஜை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பல மடங்கு பலனை நமக்கு புண்ணிய பலனையும் நல்ல ஒரு அக்ஷய பலனையும் தரக்கூடியது. அக்ஷய பலன் அப்படின்னா முடிவில்லாத, குறைவில்லாத அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தரும். கிழமைப்படி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில பிரதோஷம் வருவதை நம்ம சோமவார பிரதோஷம் அப்படின்னு மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக சொல்லுவோம். சனிக்கிழமையில வர்றதை சனி பிரதோஷம் அப்படின்னு அந்த நாளை நம்ம ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமையில சப்தமி திதி வந்தது அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். அதே போல் ஞாயிறு செவ்வாய்க்கிழமையில அஷ்டமி திதி வந்தாலும் அது மிகச் சிறப்பான ஒரு திதியாக சொல்லப்படும். அதுபோல் வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் இந்த சதுர்த்தி திதி வருவதும் உங்களுக்கு விசேஷமான பலனை நமக்கு தரும். மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தினால் நம்ம தவற விட்டுடவே கூடாது. திதிகளில் அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் 100 மடங்கு பலனானது நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபமானது 1000 தீபங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தானம், ஜபம், பூஜை, பரிகாரம், கோவிலுக்கு செல்வது, இது மாதிரி எந்த செயல் நம்ம ஆன்மீக செயல்களை செய்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பலனானது பல மடங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் முன்னையே சொன்னேன், இந்த நாளில் அக்ஷய பலன் கிடைக்கும், அதாவது முடிவில்லாத பலன், குறைவில்லாத பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. நாம் செய்த பாவம் குறையணும் அப்படின்னா இந்த விசேஷ நாட்களை, விரத நாட்களை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபம் 1000 தீபங்களுக்கு சமம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு விசேஷ நாள்லையும் நம்ம இது போல தீபம் ஏற்றணும் அப்படின்னா எத்தனை 1000 தீபங்களுக்கு அது சமமாக இருக்கும். அதனால தான் இந்த நாளை தவற விட்டுடக்கூடாது. அதுவும் இந்த மார்ச் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த 6ஆம் தேதி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி. வாஸ்து நாளாக இருக்குது, சனி பயிற்சியாக இருக்கு, வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம எப்போ இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6:57க்கு பிறகு தான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. ஆரம்பித்து 7ஆம் தேதி இரவு 8:17 வரையும் சதுர்த்தி திதி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஒரு 7 மணிக்கு மேலே எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் அடுத்த நாள் சனிக்கிழமை 7ஆம் தேதி இரவு 8:17 வரையும் அதுக்குள்ள எந்த நேரத்தில் வேணுனாலும் நீங்கள் செய்யலாம். எப்பவுமே சங்கடகர சதுர்த்தி வழிபாடுகள் அப்படிங்கிறத நம்ம மாலை நேரத்தில் தான் செய்வோம். எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யும் போது அந்த கடவுளே கொடுக்கலேனாலும் உங்களுக்கு இந்த கடவுள் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது அந்த நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்குரிய பலனை கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும். அதனால் எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது நம்பிக்கையோடு செய்யுங்க. விநாயக பெருமான் தான் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை அகற்றுவார். நம்ம கையில் பணம் புரளணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த தடைகளை எல்லாம் போக்குவதற்கு விநாயக பெருமானை வழிபடணும். நீங்கள் விநாயகருக்காக செய்யக்கூடிய எந்த வழிபாடுகள் பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த நாளில் செஞ்சுக்குங்க. இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இப்போ நமக்கு இதற்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை செம்பருத்தி இலை. இந்த
செம்பருத்தி இலை அப்படிங்கிறது பண வசியத்தை தரக்கூடிய ஒரு இலை. தாந்திரிக பரிகாரங்களுக்கு பண வசியத்திற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இலை அப்படின்னா இந்த செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்க அடுக்கு செம்பருத்தி இலை இதை கூட நீங்கள் பறித்து அதையும் வச்சுக்கலாம். ஆனால் மிக விசேஷமானதாக சொல்லப்படுவது இந்த ஒற்றை செம்பருத்தி இலை தான். இந்த செம்பருத்தி இலையை 108, 54, 21, 9 இப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுவது அப்படின்னா இந்த 108 இலை தான். இந்த 108 செம்பருத்தி இலையை இன்றைய தினம் நீங்கள் பறித்து வச்சுக்குங்க. இதை முதல் நாளே கூட நீங்கள் பறித்து வச்சுக்கலாம். மாசி சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமையில சனி பெயர்ச்சியில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரே ஒரு நாள் தானே நம்ம செய்கிறோம். அதனால் 108 இலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பறித்து வச்சுக்குங்க. இந்த இலையை நல்லா தண்ணீர் விட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு இதிலெல்லாம் காம்பெல்லாம் எடுக்கக்கூடாது. அந்த காம்பு பகுதியோடையே இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கிங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சந்தன கிண்ணம் எடுத்துக்குங்க. இல்லை ஒரு கண்ணாடி பவுல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதில் சந்தனம், அடுத்ததாக பச்சை கற்பூரம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை சிறிது போட்டுக்கணும். இல்லை கடையில் வாங்கிட்டு வந்தாவது இதை செய்யணும். இதுக்கு பதிலாக வேற இருக்கா அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் இல்லை. அடுத்தது இதில் திரவிய பொடி. இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை சிலை, சாமி சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் செய்வதற்கு இந்த திரவிய பொடிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பட்டை தூள். பட்டை வீட்டில் வச்சுருப்பீங்க. அது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி, சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி, சுருள் பட்டையை ஆனால் பயன்படுத்துங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். ஹெல்த் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாலும் சரி. அந்த பட்டை தூள் சிறிது. அடுத்ததாக பன்னீர். இந்த பன்னீரை விட்டு இந்த பொருட்களை நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் திக்காக, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கல் மாதிரியும் இருக்க வேணாம். கரைச்சிட்டு இதை அதில் செம்பருத்தி தண்டு அதை பயன்படுத்தி ஒவ்வொரு இலையிலையும் ஓம் அப்படின்னு எழுதுங்க. அதற்கு பிறகு இந்த இலையை வச்சு நீங்கள் வீட்டில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி ஒரு செம்பருத்தி இலையில வச்சிடணும். அந்த செம்பருத்தி இலை இந்த 108 இலையில ஒன்றா இருக்கக்கூடாது. அதற்கு தனியாக தான் நீங்கள் ஒரு செம்பருத்தி இலையில மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு குங்குமம் வச்சு பூ வச்சு அதெல்லாம் வச்ச பிறகு இந்த செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அந்த செம்பருத்தி இலையை ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இலையாக நீங்கள் அந்த பிள்ளையாருக்கு போடணும். நீங்கள் இந்த இலையை மாலையாக கட்டி கோவிலில் போய் பிள்ளையார் கோவிலில் விநாயக பெருமானுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க எனக்கு மாலையாக கட்ட தெரியாது அப்படிங்கிறவங்க இப்படி நம்ம அர்ச்சனை செய்யலாம். இந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சிங்க இல்லையா, இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகில் ஒரு செம்பருத்தி பூவை வைங்க. இந்த செம்பருத்தி பூ ஒற்றை செம்பருத்தி பூவாக, ஒற்றை இதழ் கொண்டதாக இருப்பது ரொம்ப விசேஷம். அதற்கு பிறகு இந்த பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையாருக்கு இருபுறமும் 2 தீபம், நெய் தீபமோ அல்லது தேங்காய் எண்ணெயில் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். தேங்காய் எண்ணெய் கொண்டோ தீபம் ஏற்றி வைங்க. தேங்காய் எண்ணெயும் எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் எதில் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றி வைத்து அதற்கு பிறகு தான் இந்த பரிகாரத்தையே நம்ம செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு நெய்வேத்தியமாக விநாயக பெருமானுக்கு நீங்கள் வெல்லம் வச்சாவே போதும். அதற்கு பிறகு நீங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இந்த அர்ச்சனை செஞ்ச இலை இருக்கு இல்லையா, அதை அப்படியே அங்கேயே வச்சிருங்க. அடுத்த நாள் இந்த இலையை நீங்கள் கால்படாத இடத்துல அல்லது ஓடும் நீரில் நீங்கள் விட்டுடலாம். இது மாதிரி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்குமே நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரலாம். ஆனால் இந்த மாசி சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் இன்றைய தினம் செய்யும்போது கட்டாயமாக 108 செம்பருத்தி இலையை பயன்படுத்தி இப்படி நான் சொன்னது போல் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா ஒரே நாள் போதும். நீங்கள் இல்லை ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நான் ஒரு 9 இலையில செய்கிறேன், அதுதான் என்னால் முடியும் அப்படின்னா 9 இலையை வச்சு நீங்கள் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகரித்து தொழிலிலோ வியாபாரத்திலோ நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கைகளில் தாராளமாக பணம் புழங்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.